6th ஓல்டு புக்கில் துணைப்பாடம் தான் பார்க்க போகிறோம். 8வது இயலில் இருக்குது. நாடும் நகரமும் என்ற தலைப்பில் ராபி சேதுப்பிள்ளை இயற்றிய தமிழகம் ஊரும் பேரும் என்ற நூல்லேருந்து நாடு நகரம் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊர்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு 10 ப்ரீவியஸ் இயர் கேள்வியாவது குறைந்தபட்சம் கேட்டிருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல நாடு என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னா, நாடு தொடக்கத்தில் ஆதியில் மக்கள் வாழ்ந்த நிலத்தை குறிப்பதாக இருந்தது தான் இந்த நாடு என்ற சொல். தொடக்கத்தில் ரெண்டே வித்தியாசம்தான், ஒன்று காடு, இன்னொன்று நாடு. மக்கள் வாழ்கிற நிலப்பகுதியை குறித்தது நாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்படி தமிழ் மொழி பேசிய தமிழர்கள் வாழ்ந்த நாடு என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தமிழ்நாடு என்று அழைக்கப்பட்டது தொடக்க காலத்தில். பின்னாடி இந்த தமிழ்நாடு மூவேந்தர்களோட ஆட்சி கீழே வருது. அப்போ சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று இந்த நாடு இந்த மன்னர்களோட பெயரில் அழைக்கப்பட்டதை தொன்மையான சங்க இலக்கியங்கள்லாம் நமக்கு சொல்லுது. இந்த நாடு என்ற பெயர் காலப்போக்கில் நலிவடைந்து முதல்ல பெரிய நிலப்பரப்பை குறித்த இந்த நாடு என்ற சொல் அடுத்தது அதோட உட்பிரிவுகளையும் குறிக்குது. அதுக்கு அடுத்தது சிறிய ஊர்களுமே நாடு என்ற பெயர் எந்த அளவுக்கு பரவி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். தொடக்கத்தில் இந்த மூவேந்தர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட இந்த நாடு என்ற வார்த்தை அதோட உட்பிரிவுகளுக்குமே நாடு என்ற வார்த்தை பயன்படுது. உதாரணத்துக்கு கொங்கு நாடு, தொண்டை நாடு முதலியவை இதுக்கெல்லாம் சான்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம சேர நாடு நமக்கு தெரியும். சேர நாடு கொங்கு நாடு என்பது ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் கொங்கு நாடு. ஆனால் சேரர்களோட நிலப்பரப்பு அந்த 5 மாவட்டங்களையும் தாண்டி கூட இருந்திருக்கலாம். அதனால் இந்த சேர நாட்டோட ஒரே ஒரு பகுதி தான் இந்த கொங்கு நாடு என்பது. தலைநகர் இருக்கிற ஒரு பகுதி தான் கொங்கு நாடு. அதனால் இந்த நாடு என்ற சொல் பின்னால் இந்த உட்பிரிவுகளுக்கு எப்படி வந்ததுன்றதுக்கான உதாரணம் தான் கொங்கு நாடும் தொண்டை நாடும். பின்னால் இந்த நாடு என்ற பெயர் இன்னும் நலிவுற்று சிறுபான்மையாக இருக்கிற தனித்தனி ஊர்களுக்கு கூட நாடு என்ற பெயர் வந்தது. அதற்கு உதாரணம் பார்க்கலாம். முன்னாளில் தொடக்க காலத்தில் முறப்பு நாடு என்பது எங்கே இருந்ததுன்னா பாண்டிய மண்டலத்தை சேர்ந்த நாடுகளில் ஒன்று தான். பாண்டிய மண்டலம் இருக்குது, அதுக்கு நமக்கு தெரியும் பாண்டிய நாடுன்னு பேர் வச்சாங்கன்னு. அந்த பாண்டிய நாட்டிலே பின்னாளில் இந்தமாரி உட்பிரிவுகளுக்கு பல நாடுகள் இருக்குது. அந்த பல நாட்டில் ஒரு சின்ன நாடு தான் இந்த முறப்பு நாடு என்பது. அதனால் முதல்ல பெரிய நிலப்பரப்பை குறித்த நாடு, பின்னாளில் உட்பிரிவுகளையும் நாடுன்னு குறிக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தனித்தனியாக இருந்த ஊர்களையும் நாடுன்னு குறிக்குதுன்னு பார்க்குறோம். அதற்கு உதாரணம் தான் பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் பேர் தான் முறப்பு நாடு என்ற ஊர். அது எங்கே இருக்குதுன்னா இந்த முறப்பு நாடு என்பது பொருணை ஆற்றின் கரையில் உள்ள ஒரே ஒரு சிற்றூர் தான். பொருணை ஆறுனா தாமிரபரணி தான் பொருணை ஆறு. அந்த பொருணை ஆற்று கரையில் இருக்கிற ஒரு சிற்றூர் தான் இந்த முறப்பு நாடு என்பது. அதே மாதிரி இந்த முறப்பு நாடு ஆற்றோட ஊர் கரையில் இருக்குன்னா ஆற்றோட மறுக்கரையில் இருந்த மற்றொரு சிற்றூர் தான் வல்ல நாடு என்று அழைக்கப்படுகிறது. இங்கனம் நாடு என்ற சொல் ஊரையுமே குறிக்கிற முறை இந்த சோழ நாட்டிலுமே நம்ம காணலாம்னு சொல்கிறாங்க. முன்னாடி பாருங்கள், பாண்டிய நாட்டில் முறப்பு நாடுன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த ஆற்றுக்கு இந்த கரையில் இருக்கிற இன்னொரு ஊர் என்னென்னா வல்ல நாடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா மாயாவரத்திற்கு அருகே உள்ள ஓரூர் கொரநாடுன்னு அழைக்கப்படுகிறது. மாயாவரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊர் கொரநாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொரநாடு என்ற பேர் எப்படி வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூரை நாடு என்பது மருவி தான் கொரநாடுன்னே வந்தது. கொரநாட்டுக்கு மரு என்னன்னு கூட ப்ரீவியஸ் இயரில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் கூரை நாடு என்பது தான் கொரநாடுன்னு இன்றைய காலகட்டத்தில் மருவி வந்திருக்குது. இதே மாதிரி பட்டுக்கோட்டை வட்டத்தில் காநாடு என்ற ஒரு ஊரும் இருக்குது. மதுராந்தகத்தை வட்டத்தில் தொன்னாடு என்ற ஒரு ஊருமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாடு என்ற சொல் வழக்கு முறையில் நலிவுற்று எப்படி நாடு என்ற சொல் நாட்டை குறிக்குது, உட்பிரிவை குறிக்குது, ஒரு சிறிய ஊர் அளவுக்கு குறிக்கிற அளவுக்கு இந்த நாடு என்ற சொல் எப்படி பரவிச்சுன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம நகரத்தை பற்றி பார்க்கலாம். நாட்டை பற்றி பார்த்துட்டோம், நகரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறந்த ஊர்கள் தான் நகரம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டில் பல உட்பிரிவுகளும் இருக்கும். அதில் இருக்கிற ஒரு சிறந்த ஊர்களை தான் நகரம்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டோட தலைமை சான்ற நகரம் தான் தலைநகரமாக இருக்க முடியும். நாட்டோட முதன்மையான நகரம் தான் எதுன்னு சொல்லுவோம்னா தலைநகரம்னு சொல்லுவோம். அதற்கு உதாரணம் சிலது கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னாட்களில் ஊராகவும்
பட்டியாகவும் இருந்த சில இடங்கள் தான் சிறப்புற்று பின்னால் நகரமாக மாறி இருக்கும். ரைட்டு தான். இதற்கு முன்னாடி ஒரு நாட்டில் ஒரு சின்ன சின்ன ஊராக இருந்திருக்கும். அது தொழில்களால் மற்ற விஷயங்களால் பொருளாதார விஷயத்தில் முன்னேறி அது நகரங்கள் என்று பெயர் பெற அளவுக்கு சிறப்புற்று இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு உதாரணம் தான் கொடுக்குறாங்க. முன்னாளில் ஆழ்வார்கள் சிறந்தவர் யாருன்னா நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர் எதுனா குருகூர் என்ற ஊரில் தான் நம்மாழ்வார் பிறக்கிறாரு. இது பின்னால் ஆழ்வார் திருநகரியாக மாறுது. ஏன்னா இந்த நம்மாழ்வாரோட சிறப்பு கருதி இந்த நகருக்கு ஆழ்வார் திருநகரின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கொஷின் இது வரைக்கும் எக்ஸாமில் ஒரு 5 எக்ஸாம்லையாவது இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டுமே கேட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான பாயிண்ட் இது. அதாவது ஆழ்வார்களில் சிறந்தவர் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் பிறந்த ஊர் எதுனா குருகூர் என்ற ஊரில் தான் பிறக்கிறாங்க. பின்னாளில் அதோட பழம்பெயரை இது வேணான்னு சொல்லிட்டு ஆழ்வார் திருநகர்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இதே மாதிரி நகரமாக எது உருவாச்சுன்னு பார்க்கலாம். பாண்டி நாட்டில் இருந்த ஒரு ஊர் தான் விருதுப்பட்டி என்ற ஊர். நம்ம விருதுநகரை தான் விருதுப்பட்டின்னு கொடுத்துருக்காங்க. விருதுநகரோட தொடக்க கால பேர் என்ன? விருதுப்பட்டி. இது விருதுநகர் பாண்டி நாட்டில் சேரும். இது வணிகத்தால் மேம்பட்டு பின்னால் விருதுநகராக மாறுது. பாண்டி நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் தான் விருதுப்பட்டி. பின்னால் வணிகத்தால் மேம்பட்டு விருதுநகராக மாறுது. இதே மாதிரி நம்ம பார்க்கலாம். சில சிறிய சிறிய ஊர்களுமே பின்னாள்கள்லாம் இப்போ நாடு என்ற சொல் எப்படி நலி விட்டுறதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நகரம் என்ற சொல்லும் வணிகத்தால் சிறப்புற்ற நகரத்துக்கு பேர் வச்சாலும் பின்னால் இந்த நகரம் என்ற சொல்லும் நலிந்து சில ஊர்களுக்குமே நகரம் என்ற பெயர் வருது. அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னையில் இருக்கிற தியாகராய நகர், டி நகர் தான் சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கிற தியாகராய நகரும் காந்தி நகரும் சிதம்பரம் என்ற ஊருக்கு அருகே அமைந்த அண்ணாமலை நகருமே தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி என்ற நகருமே இது போன்ற நகரம் என்ற பெயர் எப்படி சின்ன சின்ன ஊருக்கும் வந்ததுக்கு சான்று தான். இதை நம்ம திரும்ப ஒரு டைம் பார்த்தலாம். சென்னையில் தியாகராய நகர், காந்தி நகர். சிதம்பரத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலை நகர். அதாவது நமக்கே தெரியும் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு, அது ஞாபகம் வச்சுக்கணும். சிதம்பரம் அண்ணாமலை நகர். தஞ்சையில் பார்த்தோம்னா கணபதி நகர். இது எல்லாமே ஒரு நகரம் என்று சொல் எந்த அளவுக்கு திரிஞ்சு எந்தெந்த அளவுக்கு வந்திருக்குதுன்றது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சென்னையை பற்றி கொடுத்துருக்காங்க. சென்னை என்ற நகரம் எப்படி இருந்தது, எப்படி உருவானது, அதில் இருக்கிற ஊர்கள்லாம் எப்படி உருவானதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தொழில்களால் சிறப்படையும் ஊர்களுக்கு நம்ம பேட்டைன்னு பேர் வைக்கணும். பேட்டைனாலே நமக்கு தெரியும் பட்டறைன்றது தான் பேட்டைன்னு சொல்கிறாங்க. அங்கே தொழில்கள் சிறப்புற்று நடக்கிறதால அந்த ஊர்களுக்கு பேட்டை என்று பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி சேலத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் செவ்வாய்க்கிழமை தோறும் சந்தை கூடும் ஒரு ஊர் இருக்குது. சேலத்தில் செவ்வாய்க்கிழமை சந்தை கூட்டுற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பார்த்தோம்னா செவ்வாய்ப்பேட்டைனே பேர் இருக்குது. இது பேட்டை என்ற ஊருக்கு எப்படி உருவானதுன்னு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு 3 எக்ஸாமில் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம சென்னையை பற்றி பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் சிறப்புற்று இருக்கிற தலைநகரமாக விளங்கக்கூடிய நகரம் எதுனா சென்னை தான். அது ஆனால் இந்த சென்னை ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ இல்லை. சென்னை ஒரு பட்டினமாக கூட இல்லை. பட்டினம் பாக்கம்னு 2 வார்த்தை இருக்குது. பட்டினம்னா கடற்கரை அருகே இருக்கிற ஒரு பெரிய ஊர் தான் பட்டினம். கடற்கரை அருகே இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் பாக்கம். அப்படி சென்னை நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்தில் கடற்கரை அருகே இருக்கிற ஒரு பெரிய ஊராக கூட இல்லை. அது கடற்கரையில் அங்கே துறைமுகம் கூட அப்போ கிடையாது, கோட்டையும் இல்லை. பெரும்பாலும் இந்த சென்னை என்பது எப்படி இருந்ததுன்னா மேடு பள்ளமாக கிடந்த ஒரு நிலம் தான் சென்னை என்பது. இந்த சென்னைக்கு இருக்கிற மற்ற ஊர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சென்னையோட பகுதியாக இன்றைக்கி இருக்கிற மயிலாப்பூரும் திருவல்லிக்கேனும் அன்னைக்கு கடற்கரை சிற்றூராக இருந்தது. அந்த நாளில் மயிலாப்பூர் திருவல்லிக்கேனும் சென்னையோட கடற்கரையில் அமர்ந்த ஒரு சிற்றூர்களாக தான் இன்றைக்கி இருந்தது. மயிலாப்பூரில் பார்த்தோம்னா கபாலீஸ்வரம் கோயில் இருக்குது. நமக்கு தெரியும் கபாலீஸ்வரம் என்பது சிவாலய கோயில், ரொம்ப பழமை வாய்ந்தது. இதை திருஞான சம்பந்தர் இந்த கபாலீஸ்வரத்தை பற்றி பாடிக்கிறாரு. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரம் கோயிலில் பாடிய ஆள் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் என்பவர் தான் கபாலீஸ்வரம் கோயிலில் பாடினவர். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இந்த மயிலாப்பூருக்கு அருகே இருக்கிற ஒரு ஊர் தான் திருவல்லிக்கேணி என்ற ஊர். சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், அதை தாண்டி போனால் தான் திருவல்லிக்கேணி, அதை தாண்டி போனால் பீச். இது ரூட். இது அதை தான் அங்கே கொடுக்குறாங்க. அன்னைக்கு சென்னையோட சிறப்புற்று இருந்த ஊர்கள் இது தான்.
மயிலாப்பூருக்கு அடுத்தது தான் இருக்கிறது தான் திருவல்லிக்கேணி. இந்த திருவல்லிக்கேணி பார்த்தோன்னா முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட சிறப்புடையது தான் இந்த திருவல்லிக்கேணி. இது நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். மயிலாப்பூர் பார்க்குறோம். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரம் கோயிலில் வந்து திருஞான சம்பந்தர் பாடுறாரு. திருவல்லிக்கேணி வந்து முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டது. இந்த திருவல்லிக்கேணி பேர் எப்படி வந்ததுன்னா, அந்த ஊருக்கு முதல் இருந்த பேர் என்னென்னா அல்லிக்கேணி என்பது தான் அந்த ஊருக்கு இருந்த முதல் பேர். இந்த அல்லிக்கேணி ஏன் வந்ததுன்ற பேர் காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து அல்லி மலர்கள் வந்து அழகாக பூத்து இருந்த ஒரு குளம் ஒன்று அந்த ஊரில் இருந்திருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் கேணி இருந்திருக்குது. இந்த கேணி அருகில் தான் அழகாக பூத்து இருந்த அல்லி குளம் இருந்திருக்குது. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து முதல்ல அல்லிக்கேணி என்ற பெயரே அப்படி தான் வருது. பின்னால் இந்த அல்லிக்கேணி இருக்கிற இந்த இடத்துல திருமால் வந்து கோயில் இருக்குது. இந்த திருமாலுக்கு வந்து கோயில் இருக்குது. இந்த திருமாலுக்கு கோயில் இருக்கிறதால தான் திரு என்ற அடைமொழியோடு அல்லிக்கேணி சேர்ந்து திருவல்லிக்கேணி என்று வருது. திருவல்லிக்கேணின் பேர் ஏன் வந்ததுன்னா, அல்லி மலர்கள் இருந்த ஒரு குளம் ஒன்று, கேணி ஒன்று இருக்குது. அந்த கேணி அருகே இருந்ததால் தான் இதுக்கு வந்து அல்லிக்கேணி என்ற ஊர் பேர் வருது. இந்த அல்லிக்கேணி என்ற ஊரில் திருமால் இருந்ததால் தான் அதுக்கு வந்து திரு அல்லிக்கேணின் பேர் வந்து வர காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த திருவல்லிக்கேணிக்கு வடக்கே மேடு பள்ளமாக பல இடங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இடம் ரொம்ப முக்கியம். திருவல்லிக்கேணிக்கு வந்து வடக்கே மேடு பள்ளமாக பல இடங்கள் இருந்தது. அந்த மேடு பள்ளமாக இருந்த இடம் தான் மேடாக இருந்த ஊருக்கு வந்து என்ன பேர்னு வச்சுட்டாங்கன்னா நரிமேடு என்று வைக்கிறார்கள். அதேமாரி அந்த பள்ளமாக இருக்கிற ஊர்களுக்குள்ள என்னென்னா மண்ணடி என்று வைக்கிறாங்க. மேடாக இருக்கிற ஊருக்கு நரிமேடு என்றும், பள்ளமாக இருக்கிற ஊருக்கு வந்து மண்ணடி என்றும் வைக்கிறாங்க. இதெல்லாம் தமிழகம் ஊரும் பேரும் என்ற தலைப்பில் ராபி சேதுப்பிள்ளையோட நூலில் இருந்து தான் இந்த குறிப்பு எல்லாமே எடுத்திருக்காங்க. ராபி சேதுப்பிள்ளை வந்து ஊரும் பேரும்னு கொடுக்கலாம், அல்லது தமிழகம் ஊரும் பேரும்னு கூட கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா புறம் என்ற சொல்லு பற்றி கொடுக்குறாங்க. இந்த புறம் என்பது என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடிய ஊர் தான் புறம் என்று பேர். நகரமும் அது ஏறக்குறைய அதே தான். நகரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த ஊர்களை குறிக்கக்கூடியது தான் நகம். பர்டிகுலராக புறம் என்ற சொல் எதை குறிக்குதுன்னா, சிறந்த ஊர்களை குறிப்பது தான் புறம் என்பது. ஆதியில் காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் தான். பின்னால் அந்த ஊரோட சிறப்பு கருதி அதுக்கு வந்து காஞ்சிபுரம் என்ற வார்த்தை சேர்ந்து காஞ்சிபுரம் என்று மாறியதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பல்லவர்களோட தலைநகரான காஞ்சி தான் வந்து பின்னால் சிறப்புற்றதால் காஞ்சிபுரம் என்ற வார்த்தையாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. பின்னாளில் அதே மாதிரி பல்லவபுரம்னு இருக்குது. இதுமாரி பல்லவர்கள் வாழ்ந்த ஊர் தான் பல்லவபுரம். நம்ம சென்னைக்கு அடுத்தே இருக்கிற பல்லவபுரம். அந்த பல்லவபுரம்னா இன்றைக்கி நம்ம பல்லாவரம்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அதோட ஒரிஜினல் பேர் என்னென்னா பல்லவபுரம் என்பது அதோட ஒரிஜினல் பேர். கங்கை கொண்ட சோழபுரம், தருமபுரம் முதலிய ஊர்கள் எல்லாம் சிறந்த ஊர்களை குறிப்பதனால புறம் என்ற அடைமொழி பெற்று வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பட்டினம் என்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடற்கரையில் உருவாகிற நகரங்களுக்கு பேரூர்கள் அல்லது நகரம்னு தான் அதுக்கு பேர். கடற்கரையில் உருவாக பேரூர்கள் அல்லது நகரங்களுக்கு பேர் பட்டினம் என்று பெயர் வைக்கிறாங்க. அதற்கு உதாரணமான சில ஊர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம், இதெல்லாம் பட்டினம் என்ற ஊர்களை குறிக்கிற கடற்கரையில் அமைந்த பேரூர்கள் அல்லது நகரங்கள் ஆகும். அடுத்தது பாக்கம்னா என்னென்னா, கடற்கரையில் அமைந்த பேரூர்களை பட்டினம், நகரங்களை பட்டினம்னு சொல்கிறோம். கடற்கரையில் அமைந்த சிற்றூர்கள்லாம் பாக்கம் என்ற பெயரால் அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா பட்டினம்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம், இது எல்லாமே கடற்கரையில் அமைந்த சிற்றூர்களை குறிக்கக்கூடிய பெயர் தான் இது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா புலம் என்ற சொல் பார்க்குறோம். புலம் என்ற சொல் வந்து நிலத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் இருந்தது. புலம் என்ற சொல் எடுத்துக்காட்டாக மாம்புலம், தாமரை புலம், குறவை புலம்னா அந்தந்த ஊர் ஒரு இடத்தை குறிக்கிறது தான் புலம் என்ற சொல் வந்து. அடுத்தது குப்பம் நம்ம பார்த்தோம்னா, குப்பம் வந்து நமக்கே தெரியும். குப்பம்னா மீனவர்கள் வாழ்கிற பகுதி தான் குப்பம்னு சொல்லுவோம். குப்பம் என்பது நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்களுக்கு பெயர் தான் குப்பம் என்ற பெயர். அது வந்து குப்பம் என்பது வந்து ரொம்ப தப்பான நேம், கேவலமான பெயர்லாம் இல்லை. நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் தான் குப்பம் என்று அழைக்கிறோம். அதற்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். காட்டுக்குப்பம், நொச்சி குப்பம், மஞ்சக்குப்பம், மதுராந்தக குப்பம் முதலியவையெல்லாம் குப்பம் என்ற பெயரில் அமைந்த நெய்தல் நில ஊர்கள் தான் இது. இதோட நாடு, நகரம், ஊர்லாம் எப்படி உருவானது என்ற வரலாறு முடியுது.